ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிதா டேஸ்டி கார்னர் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி ஒன்று பார்க்கலாங்க. உளுத்தம்பருப்பும் பாசிப்பருப்பும் வச்சு ஒரு போண்டா ரெசிபி பார்க்கலாம். இதுக்கு சைடிஷாக ஒரு சட்னி ரெசிபியும் பார்க்கலாம். ரெண்டுமே அல்டிமேட் காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு நிச்சயமாக இதை செஞ்சு கொடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். சட்னியும் பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை சட்னி அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த சட்னி வந்து இட்லி, தோசை, பொங்கல் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். வடைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வடைக்கு நிச்சயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு பேன் ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 4 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. 2 பூண்டு பல் பெரிய சைஸில் சேர்த்துருக்கேன். சின்னதாக இருந்தால் 4 சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு காஞ்ச மிளகாய், சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க. புளி ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம், கம்மியாக சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இதை நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்லா கோர்ஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இந்த சட்னியை இப்போ பவுலுக்கு மாற்றிக்கலாம். சட்னி வந்து உங்களுக்கு திக்காக வேணும்னா திக்காக வச்சுக்கோங்க, தண்ணியாக வேணும்னா தண்ணியாக வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன். நான் வந்து மீடியம் கன்சிஸ்டன்சியில் வைக்கிறேன். அதாவது திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் மீடியமான கன்சிஸ்டன்சியில் வைக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சட்னி ரெடி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கலாம். உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லிக்கெல்லாம் இதை ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் 2 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து தாளித்து இதில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், தாளிப்பும் ரெடி ஆகிடுச்சு. இதை கலந்து விட்டீங்க அப்படின்னா சட்னி சூப்பரான டேஸ்ட்டில் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஓரத்தில் இருக்கட்டும். நம்ம வந்து போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 டம்ளர் உளுந்து எடுத்துக்கோங்க, வெள்ளை உளுந்து. அதே டம்ளரால் 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் அளந்துக்கலாம். இப்போது இதை நல்லா 2லேருந்து 3 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க. கழுவிட்டு வந்ததுக்கப்புறம் பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை 2 அல்லது 3 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுருங்க. 2 மணி நேரம் பருப்பு நல்லாவே ஊறிடுச்சு. பருப்பை எடுத்து இப்படி லைட்டாக விரல்களால் அப்படி நசுக்கி பார்த்தீங்க அப்படின்னா பருப்பு 2ஆக உடையும். அதுதான் பக்குவம். இப்போ இதை வந்து தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் ஜாரில் சேர்க்கும்போது தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. இப்போது பருப்பு எல்லாத்தையுமே நம்ம ஜாரில் சேர்த்துட்டோம். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து லைட்டாக அப்படி தெளித்து மட்டும் விடுங்க, எடுத்து ஊற்றக்கூடாது. லைட்டாக தெளித்து விட்டுட்டு இதை நல்லா திக்காக நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும். தண்ணி மாரி அரைச்சிங்க அப்படின்னா போண்டாவாக இருந்தாலும் வடையாக இருந்தாலும் உங்களுக்கு போடுறதுக்கு வராது. அதனால் நல்லா திக்காக அரைச்சிக்கோங்க. இப்படி ஸ்பூன்லேயோ கையிலையோ எடுத்து போட்டிங்க அப்படின்னா பந்து மாதிரி வந்து விழுடும். ஒழுவக்கூடாது. இங்கே பாருங்கள், ஸ்பூனில் எடுக்கும்போது ஒழுவாமல் நல்லா பந்து மாதிரி வந்து விழுது பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் நல்லா அரைச்சிக்கணும். நல்லா மெத்துன்னு அரைச்சிக்கணும். அப்போ தான் போண்டாவாக இருந்தாலும் வடையாக இருந்தாலும் நல்லா சாஃப்டாக உப்பி வரும். இப்போ அரைச்சிட்டு வந்த மாவு பவுலுக்கு மாற்றியாச்சு. இதில் வந்து 1/2 டீஸ்பூன் பொடியாக நறுக்கின இஞ்சி, பொடியாக நறுக்கின வெங்காயம் 2, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். 1/2 டீஸ்பூன் இடித்த மிளகு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இந்த போண்டாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா அது திரும்பி அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது மாவு சேர்க்கும்படி வரும். அதனால் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து 5 விரல்களால் 1லேருந்து 2 நிமிஷத்துக்கு நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடித்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது மாவு இன்னும் கொஞ்சம் பஃபியாக உப்பி வரும். அப்போ நம்ம போண்டா போடும்போது நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு. அதனால் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மாவு நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் எடுத்து இப்படி எண்ணெயில் போடும்போது மாவு வந்து நல்லா பந்து மாதிரி உழணும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெயை நல்லா நான் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பவுலில் தண்ணி பக்கத்தில் வச்சுக்கோங்க. இந்த தண்ணியில் வந்து கைகளை நனைச்சி நம்ம மாவு எடுத்து எண்ணெயில் போட்டோம் அப்படின்னா மாவு வந்து கையில் ஒட்டாமல் வரும். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிருக்கு. தண்ணியில் கையை நனைச்சிக்கிட்டு மாவு எடுத்து குட்டி குட்டி பாலாக இதில் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. எண்ணெய் ரொம்ப லோ ஹீட்டில் இருந்துச்சு அப்படின்னா பலகாரம் வந்து நம்ம சுடும்போது அது எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும், எந்த பலகாரமாக இருந்தாலும். அதனால் எண்ணெய் வந்து நல்ல ஹீட்டில் இருக்கும்போது பலகாரத்தை போட்டிங்க, போண்டாவை போட்டிங்க அப்படின்னா நல்லா உடனே உப்பி நல்லா மேலே எழும்பி வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க.
உங்களுக்கு போட்டதுமே அடியில் போய் தங்கிருச்சு அப்படின்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பாருங்கள். அது அடியில் ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே எழும்பி வரும். அந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தால் தான் உள்ளாரெல்லாம் நல்லா குக் ஆகும். அதே போல் நமக்கு கலரும் ஈவனாக கிடைக்கும். நல்ல ப்ரௌன் கலரில் கிடைக்கும். அதனால் கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. போண்டா வந்து சூப்பராக குக் ஆகிடுச்சு. இதை இப்போ வெளியில் எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஈவனாக ஒரே மாதிரி ப்ரௌன் கலர்லேயே இருக்குது பாருங்கள். இது போல் போண்டா சுட்டு எடுக்கணும். எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு இதை இப்போ வெளியில் எடுத்துக்கோங்க. ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லை காட்டன் கிளாத்தோ இருந்துச்சுன்னா அதில் போட்டிங்க அப்படின்னா எக்ஸஸாக இருக்கிற ஆயிலெல்லாம் அப்சர்வ் ஆகிடும். அவ்வளோதான், சுட சுட போண்டா ரெடி ஆயிடுச்சு. இதே மாவை வந்து நீங்கள் வடையாகவும் தட்டி போடலாம். அதுவும் சூப்பராக இருக்கும். நல்ல சாஃப்டாக மெத்து மெத்துன்னு இருக்கும். உள்ளார வெளியில் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். நிச்சயமாக குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க. இந்த சட்னிக்கும் போண்டா ரெசிபிக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி ரெண்டுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் அனிதா டேஸ்டி கார்னர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.